ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆனால் நான் வந்துட்டு நல்லாவே இல்லை, மோசமான ஒரு நிலைமையில் இருக்கேன். ஆக்சுவலி இந்த vlog இன்னைக்கு நான் எடுக்கிற நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு November 29. இன்றைக்கி வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகி இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் ஆகிடுச்சு. அதாவது போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து மழை புயல் இருக்குது அப்படின்றதுனால எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப சேடாக இருக்கேன் ஆல்ரெடி அதில். ஓகேவா? இன்னும் எப்படி சொல்கிறது, சுற்றி எல்லாமே அடிக்கும் இல்லையா நம்மளை. ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸில் வந்துட்டு போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கை. ஒரு மாதமாக நம்ம வந்துட்டு வீடியோ போடல. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்சனலி ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்ன உடனே அக்காவுக்கு அவங்களோட ஃபியான்சேனால தான் ஏதோ பிரச்சனையோ அப்படின்ட்டு சில பேர் நினைக்கலாம். அப்படி நினைக்கப்படாது, தவறு. அவர் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன். உங்களுக்கு வந்துட்டு போக போக வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி என்ன பர்சனல் ப்ராப்ளம் அப்படின்னா, புதுசாக நம்மளுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற பேரில் முளைச்ச சில பேர்னால வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எதுவுமே என்னோட என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எதுவுமே நான் வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியல. எதனா நான் இவங்க கூட எதனா ஒரு ஃபோட்டோவோ இல்லை எதனா ரீலோ நான் வந்துட்டு ரீசெண்டாக போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். போட்ட உடனேவே வந்துட்டு எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துடுது மற்றவங்கனால. ஓகேவா? ஸோ அதனாலவே வந்து நான் எதையுமே வந்து ரிவீல் பண்ணாமல் சைலண்ட்டாக போயிடலாம், என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கேப் விட்டுருந்தேன். சரியா? ஸோ இந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் போயிட்டே இருந்திருக்க டைமில் என்கேஜ்மெண்ட் வந்துட்டு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். ஏன்னா மழை புயல்ன்றதுனால அதை வந்துட்டு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டோம். அது ஒரு அடி எனக்கு. ஓகேவா? ரொம்ப வந்துட்டு எனக்கு அது ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்த அடி என்னென்னா, நான் வந்து vlog எடுப்பேன் இல்லையா என்னோடய OnePlus ஃபோனில். அது வந்துட்டு என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டஃப்ஸ்க்கு வந்து அந்த ஃபோனை வந்து வச்சுருந்தேன். vlogs அண்ட் குவெரிஸ்க்கு, அதாவது இந்த ப்ரைடல் குவெரிஸ்க்கு, ப்ரைடை வந்துட்டு என்கொயரி பண்ணுறது, ப்ரைட் என்ன என்கொயரி பண்ணுறது. ஓகேவா? ஸோ அந்த நம்பரில் தான் ப்ரைட் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக அந்த நம்பர் நான் வந்து வச்சுருந்தேன். அந்த ஃபோன் என்னாச்சுன்னா சுத்தமாக வந்துட்டு செத்து போச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோ நாள் நான் எடுத்த வீடியோஸ், கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபோனோட செத்து போச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ஷாப்பிங்லாம் போயிருந்தோம் இல்லையா. என்னோடய சாரீ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு நாள் போகணும், அவரோட ஷர்ட் எடுக்கிறதுக்கு தனியாக போகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சாரீ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போனது எல்லாமே டீட்டெயில்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு வச்சுருந்தேன். ஆனால் எல்லாமே அந்த ஃபோனோட செத்துருச்சு. பேக் டு பேக் இப்படி வந்துட்டு அடிகளாக நம்மளுக்கு வந்துட்டு விழுறது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையில் வந்துட்டு இப்போ நான் இருக்கேன். கடந்த ஃபியூ டேஸாக ஒரு அழுகையாக தான் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி, இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எனக்கு vlog எடுக்கணும் அப்படின்ட்டு பிளானே கிடையாது. குளிச்சுட்டு வெளியே வந்தேன். சரி, ஓகே vlog ஒன்று எடுப்போம், இப்படியே இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுறது அப்படின்ட்டு தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ இந்த விஷயங்கள்னால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு பேக் டு பேக் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் எல்லா வீடியோஸுமே போயிடுச்சு. ஸோ நெயில்ஸ் கூட வந்துட்டு நான் பண்ணியிருந்தேன். நல்ல வேளை நான் வந்துட்டு அடுத்த நாள், அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 2 days பிஃபோர் மெஹந்தி வைக்கிறதுக்காக வந்துட்டு சொல்லியிருந்தேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வேண்டாம், அடுத்த வாரம் வச்சுக்கலாம், மழை இருக்கிறதுனால நிறைய பேர்னால வர முடியாது அப்படின்ட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் வந்துட்டு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் ஜாலியாக ஊர் சுற்றுறது, ஹாப்பியாக இருக்கிறது, ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் வந்துட்டு காமிச்சிருப்பேன். எப்போவுமே என்னோடய இந்த ஒரு சேடான ஒரு சைடை வந்துட்டு காமிக்க நான் வந்துட்டு விருப்பப்பட்டதே கிடையாது. எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும், நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படின்னாலும் நான் ஸ்டோரி போடுறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தான் என்னோடய சேனல் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்துட்டு வச்சுருப்பேன். பட் இன்றைக்கி வந்து இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, எனக்குள்ளேயும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான சேடான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டேன். சொல்லியாச்சு. ட்ரில் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் எதுவுமே வந்துட்டு பண்ணல. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு ஸ்டோரி எதுவுமே போடல, ரீல்ஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே வச்சுருந்தேன். டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா, காலைல எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், ஜூஸ் குடிப்பேன், படுத்துக்குவேன், ஃபோன் நோண்டிட்டேன். மத்தியானம் எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எந்திரிப்பேன், நைட் மம்மி டின்னர் எதனா செய்வாங்க, சாப்பிடுவேன், தூங்கிடுவேன்.
இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. வெளியவும் எங்கேயும் பெருசாக போகிறதில்ல. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபியான்ஸையும் என்னோடய மம்மி டேடி, அவ்வளோதான். இவங்களை சுற்றி தான் நான் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு 1 மந்த்தாக. ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே, இதுதான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் இப்போ போயிட்டுருக்கு. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, என்கேஜ்மெண்ட் பிளேட்டர் வந்துட்டு ஒன்று நானே செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தேன். அதை வந்துட்டு மத்தியானமாக உட்காந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். நான் வந்துட்டு குளிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன். டைம் வந்துட்டு 12 ஆக போகுது இப்போயே. இன்றைக்கி வந்து நான் இன்னும் மார்னிங் சாப்பிடல, ஜூஸ் குடிக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு, இல்லை வேணாம், நம்ம டேரெக்டாக லஞ்சே சாப்பிடலாம். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா என்கேஜ்மெண்ட் பிளேட்டர் செய்ய போகிறேன்னு, அதை வந்துட்டு நான் செய்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவினிங் வந்துட்டு எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பிகாஸ் எனக்கு வந்து நான் ரொம்ப இந்த மாதிரி மூட் அவுட்டாக இருக்கேன் அப்படின்னா ஃபுட் இஸ் தி ஒன்லி ஆன்சர். எனக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு சரியாயிடுவேன். கொஞ்சம் லக்கி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடுவேன். ஸோ அதனால் அப்படியே ரேண்டமாக இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தோன்றதை நான் பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? லக்கி வாங்க, இங்கே பாருங்க. வான்னு சொன்னால் படுத்துட்டான். லக்கிக்கு வந்துட்டு நம்ம வந்து அவனை கொஞ்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அவனை வந்துட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உய் சீலமே, தங்க மயில். சரி சரி சரி. ஸோ நான் வந்துட்டு என்னோடய லன்ச் வந்து முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த பிளேட்டர் வந்துட்டு செய்ய போகிறேன்னு, அதை வந்துட்டு செய்ய உட்காந்துருக்கேன். ஆக்சுவலி லைட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மோசமான நிலமையில் இருக்குது. என்னன்னா நான் வந்து என்னோடய லைட்டை வந்துட்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நிற்க வச்சேன். பட் அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்றனால நான் இப்படி வச்சு பேசும்போது என் மூஞ்சில் வந்து சுத்தமாக லைட்டே இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி பூதம் மாதிரி தெரிகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா லைட்டை வந்து கவுத்து போட்டேன். ஓகேவா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒருத்தன் வந்துட்டு மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்ருக்கானா, அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா லைட் வந்துட்டு இந்த மாதிரி கிடக்கு. நான் வந்துட்டு அதை சாய்ச்சி இப்படி கீழே தள்ளி வச்சுருக்கேன். அப்போ நான் தான் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் அதை செய்கிறதுக்காக வச்சுருக்கிற திங்ஸ். இந்த பேஸ்கெட் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இந்த டால்ஸ் நான் வந்து எங்கே வாங்கினேன், பாண்டி பசாரில் அந்த பில்டிங்கில் வாங்கினேன். இது வந்துட்டு சாட்டன் கிளாத். ஓகேவா? அப்புறம் இந்த ஃபோம் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி இந்த ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபோம் ஷீட்டை வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த சாட்டன் கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அது ஒரு மாதிரி ஒரு விஷயம் நான் வந்துட்டு பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ அதை தான் நான் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரிங்ஸ் வந்து வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டரில் வந்துட்டு வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்துட்டு பார்த்துருந்தேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அது ரிலேட்டடாகவே நம்மளுக்கு வந்துட்டு வரும்ல. ஸோ ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த பிரைட் ரிலேட்டடாக, அதாவது ஒரு பிரைடாக நீங்கள் இருக்கீங்கன்னா என்னென்னலாம் வாங்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அந்த ரிலேட்டடாக தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த பிளேட்டர் வந்து எனக்கு கண்ணில் பட்டுச்சு. சரியா? சரி அப்படின்ட்டு அது ரேட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று 2500 3000 அந்த ரேட்டுக்கு இருக்குது. வெறும் ஒரு ரிங்கு வைக்கிறதுக்கு தானே, ஒரு நாள் தான் எப்படியும் யூஸ் பண்ணுவோம், எதுக்கு அவ்வளோ ரூபாய் கொடுத்து காசை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன்னா நம்மளே வந்துட்டு செஞ்சிருவோமே அப்படின்ட்டு பார்த்தேன். இது மொத்தமாகவே இந்த திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 500க்குள்ளே தான் ஆச்சு. ஓகேங்களா? இதுக்குன்னு நான் டெடிக்கேட்டடாக வாங்கின திங்ஸ் என்னென்னா அந்த ஃபோம் பார்த்திங்களா பெருசு, அது வந்து 95 ருபீஸ் ஆச்சு. அடுத்து இந்த சாட்டன் கிளாத், இது வந்துட்டு 1 மீட்டர் நினைக்கிறேன், 1 மீட்டரோ 1.5 மீட்டரோ. இது வந்து நான் 99 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த பேஸ்கெட் வந்துட்டு 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். அவ்வளோதான். அப்புறம் இந்த டால், இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அந்த பையன் வந்துட்டு ரிங்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ரிங்கு வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த அம்மா வந்துட்டு கையை நீட்டிகிட்டு இருக்கிறாங்க ரிங்கு போட. ஓகேவா? இது பேர் வந்து 60 ருபீஸ் நினைக்கிறேன், நாட் ஷோர். ஸோ அவ்வளோதான், அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்டே இருக்குது. சரி, அந்த க்ளூவாக இருக்கட்டும், ஒரு டேப்பாக இருக்கட்டும், ஸ்டேப்லர், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்டே என்னோடய ஸ்டூடியோலேயே இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்கெட்குள்ளே நம்ம ஃபோம் வச்சு ஃபில் பண்ணி, அதாவது ஃபோமாக ஃபஸ்ட்டு நம்ம அந்த சாட்டன் வச்சு கவர் பண்ணி இதுக்குள்ளே வச்சு அது மேலே அந்த ரிங்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. சரியா? ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம்.
ப்ராப்பரான ஒரு கிராஃப்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீட்டெயில்டு வீடியோ அந்த மாதிரிலாம் இது கிடையாது, ஓகேவா? ஜஸ்ட் நான் வந்துட்டு இது செய்கிறேன், அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமேன்னு பார்த்தேன். லைட்டை வந்துட்டு நான் நிற்க வச்சுட்டேன், அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது லைட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த பேஸ்கெட்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். அந்த பேஸ்கெட் அது மேலே வச்சு அதோட அவுட்லைன் மாதிரி அந்த கட்டர் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பேசிக்கலி இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் பர்ஃபெக்டாக பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் வந்துட்டு பண்ண எனக்கு வராது. பட் ஏதோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்துட்டு நான் கொடுப்பேன், சரியா? ஸோ அது மாதிரி தான் நான் வந்துட்டு அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அது மேலே அந்த சாட்டின் கிளாத் வாங்கியிருந்தோம்ல, அதை ரேப் பண்ணி நான் உள்ளே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அது அழகாக போய்ட்டு செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா பேஸ்கெட் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்துட்டு மேலே ஒட்டிட்டு அதில் வந்துட்டு இந்த கோல்டு கலர் ரிப்பன் மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். இதை வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு ரிப்பன் வந்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு நிறைய கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும், அதாவது போர்ட்ரேட்டில் வந்துட்டு வந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் ரீல்ஸும் போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன், ரீல்ஸ்க்காக. ஸோ அந்த ஃபோன் இருந்த வரைக்கும் அந்த ஃபோன் நம்ம விலாகுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபோன் வந்துட்டு நான் ரீல்ஸு ஃபிலிம் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருப்பேன், ஓகேவா? இப்போ அந்த ஃபோன் இல்லை, இந்த ஒரே ஃபோனை வச்சு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு ஓட்டணும். எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. இப்போதைக்கு நார்மலாக எதனா ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்படியும் நான் வந்துட்டு இந்த ஃபோனும் ஒரு 6 months or 7 months கிட்ட தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பேட்டரி லைஃப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 75 தொட்டுருச்சு. 75 கூட இல்லை, 72 என்னமோ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரில. ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பிரச்சனையாக இருக்குது இந்த ஃபோன்லேயும். அதை வந்துட்டு பார்ப்போம், நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ மாற்றிக்கலாம். மாற்றினா ஐஃபோன் தான்ப்பா மாற்றணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் விலாகுக்கு நம்ம வந்துட்டு நார்மலாக இந்த விவோ ஆர் ஓப்போ அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம் எங்கேருந்து. நம்மளுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பேக் டு பேக் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு என்னால் வேறு ஒரு ஹை பட்ஜெட் ஃபோன் வந்துட்டு யோசிக்க முடியாது. ஸோ அதனால தான் சரி. இப்போ டைம் வந்துட்டு 4 மணி ஆக போகுது. நான் என்ன நினச்சேன்னா கரெக்டாக 4 மணிக்கு வந்துட்டு நான் சொன்னேன்ல நான் குக் பண்ணி எதனா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன்ட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஏன்னா நான் வந்து குக் பண்ணுறேன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஏன் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கேன், நன்றாவே இருக்குது என் தலை. ஸோ அதான் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நான் ஸ்நாக்ஸுங்கிறது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சா தான் டின்னருக்கு வந்துட்டு வயிற்றில் இடம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம போயிட்டு அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை அதை வந்துட்டு நான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னா டின்னர் டைமில் நான் போயிட்டு அதை செஞ்சேன்னா எங்கள் அம்மா வந்துட்டு அவ்வளோதான் என்ன, சரியா? ஸோ அதனால் நம்ம போயிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ நம்ம பாஸில் வச்சுட்டு நம்ம போயிட்டு சமைப்போம். ஸோ நான் வந்துட்டு மார்னிங்கே பார்த்திங்கன்னா இந்த பட்டாணியாக சுண்டலாக இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, இதை வந்துட்டு காலையிலே ஊற வச்சுட்டேன். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இதை குக்கரில் தண்ணி வச்சு அது உள்ளே போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அதை வந்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். என்னது ஸ்நாக்ஸ் செய்கிறேன். ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ்? சன்னா. இந்த டைமில் ஃபங்க்ஷனில் நிற்க வேண்டியது இந்த மழையால், அதனால தான் நான் வந்துட்டு உங்களை சமாதானப்படுத்த வந்து சின்ன செய்கிறேன். ஓ, நீ என்ன சமாதானப்படுத்துறியா? சரி சரி சரி, ஓகே. செஞ்சு தரேன், சாப்பிடுங்க ருசியாக. நான் அந்த வீட்டுக்கு ருசியாக செஞ்சு கொட்டுறேன். தெரியும். என்ன தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விசில் போட்டு குக்கரை மூடியாச்சு. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கான மசாலா வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் வந்துட்டு தேவைப்படும். ஸோ நான் எல்லாத்தையும் வந்துட்டு ரேண்டமாக ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம மொத்தமாக சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதை ரொம்ப சின்னதாக ஒரு ப்ராப்பராக கட் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ ரஃப்பாக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் 5 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு அரைச்சாச்சு. ஸோ தண்ணி எதுவும் நான் சேர்க்காமல் வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்ச உடனே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு பேனில் வந்துட்டு
எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து அந்த அரைச்சோம் இல்லையா அதை வந்து போட்டுட்டு நான் நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். அடுத்து கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா அதில் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அது 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு. ஸோ இது 3த்தையும் போட்டு நல்லா வந்துட்டு அதை வதக்கியாச்சு. மீன்வாயில் நம்மளோட குக்கர்லேருந்து விசில் வந்தாச்சு. ஸோ நல்லா வெந்திருந்துச்சு. ஸோ அது வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு இந்த மசாலாவில் வந்துட்டு நம்ம போட்டுட்டு அது வந்துட்டு நல்லா வேக விடணும். அந்த தண்ணியோடு அதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்னாவையும் கூட சேர்த்தாச்சு. ஸோ நல்லா அந்த பட்டாணி வந்து அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் லிட் போட்டு மூடிட்டு அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்துட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் அது கொஞ்சம் ஆறுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த சென்னா கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, செம்மையாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நான் டேடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு அதுக்கப்புறம் அது மேலே சின்ன சின்னதாக வெட்டின அந்த இது பேர் என்ன வெங்காயம், சாரி மக்களே. ஸோ வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த ரோட் கடையிலலாம் சூப் மேலே போடுவாங்களே ஸோ அதையும் வந்து போட்டு டேடிக்கு வந்து கொடுத்தாச்சு. என்னது இது? இப்போ தானே கிச்சனில் வந்து பார்த்துட்டு போனார், அதுக்குள்ளே என்னது இது? அது அப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது நான் வேற எதுவும் இதெல்லாம் போட்டுருக்கேன், அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்கள் அப்பா ஒரு பிக் பாஸ் பைத்தியம். நிஜமாக இருக்கா? புளிப்புலாம் இருக்கு லைட்டா. என்ன பண்ண? தக்காளி போட்டேன். செம்மையா இருக்கு மக்களே. செம்மையா இருக்காமே. அதான் அது நாவில் நடனம் ஆடுது, அதனால நாவு நடனம் ஆடுது, பேச்சு நடனம் ஆடுது. எனக்கு என்னப்பா மழை நேரத்துல சூடா வேற லெவல். நீங்களும் போய் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா. ஓகே பாய். பாய். என்ன மாதிரி ஒரு ஷெஃப் எல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம். என்ன எல்லாத்துக்கும் தலையாட்டுறாப்ல. சாப்பிடணும், பேச முடியாது இப்போ. சரி சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு செஞ்சு முடிச்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன் நான். மணி வந்து என்ன தெரியுமா 5:30. நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 4 மணிக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நான் கிச்சனுக்குள்ளே போனாலே வந்துட்டு ரொம்ப லேட் பண்ணுவேன்ட்டு. அதனால தான் ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ 5:30க்கு நம்ம வந்துட்டு இது சாப்பிட்றோமா, ஒரு 8:30க்கு நான் வந்து டின்னர் முடிச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டேடியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது. ரோட் கடையிலலாம் வந்துட்டு ஆனியன், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த கார்ன்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்களே, கார்ன்ஃப்ளேக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு போட்டு அப்படியே சூப்பராக வந்துட்டு செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குது அப்படின்னு டேடி சொன்னாங்க. நான் வந்துட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். இந்த நானாக செஞ்சேன் அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியம் வர அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மழை கிளைமேட்டுக்கு வந்துட்டு செம்மையாக இருக்குது. அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சத்தியமாக. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு பேக் டு ஒர்க். நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா இது வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இது இந்த கேக்லலாம் டாப்பர் வைப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி டுகெதர் ஃபார் எவர் அப்படின்ட்டு இந்த டாப்பர் நான் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு இப்போ தான் வந்துட்டு ஞாபகம் வருது. இப்போ வந்து நம்ம அந்த கூடையை வந்துட்டு என்னெல்லாம் பண்ணி டெக்கரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த கோல்டு ரிப்பன் மேலே வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு டபுள் டேப் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்னோடய க்ளூகன் வந்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சீஷெல்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இது ஆக்சுவலி நான் பாடி பெயிண்டிங்காக வந்துட்டு வச்சுருந்தேன், மர்மெய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்துட்டு அது இதுக்கு தான் யூஸ் ஆச்சு கடைசியில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த பேஸ்கெட்டில் இந்த ஏரியாலாம் இருக்குது இல்லையா, அப்படியே ஃப்ரண்ட்டில் எம்டியாக, ஸோ அங்கே வந்துட்டு ரேண்டமாக சீஷெல்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு இது ஐடியாவே இல்லை, சும்மா வந்துட்டு கொண்டு வரலாம், எதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த சீஷெல்ஸ் கொண்டு வந்தேன் நான். ஆனால் பார்த்தா இது சூப்பராக வந்துட்டு இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நான் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த க்ளூகன் யூஸ் பண்ணி எதனா வந்துட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி தெரப்பியூட்டிக்காக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அந்த வேலை பார்க்குறதுக்கு. க்ளூகன் யூஸ் பண்ணி எதனா ஒட்டணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த சீஷெல்ஸ் ஒட்டுறது வந்து செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜாலியாக வந்துட்டு உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே கேப்ஸ் இருந்துச்சுல்ல, ஸோ அங்கே வந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேர்ல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பேர்ல்ஸ் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரேண்டமாக அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பேர்ல்ஸ் வந்துட்டு வச்சுட்டு ஃபைனலாக பார்க்க பேஸ்கெட் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கே கண்ணு பட்டுரும் போல் இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
இந்த ரிங்கோட அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் இங்கே ஃப்ரண்ட்டில். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா 2 டால்ஸ், அந்த டால்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம்ல அதையும் வச்சுட்டு மேலே இந்த ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா அங்கேயும் இந்த கோல்டு ரிப்பன் வந்துட்டு நான் சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், பட் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாப்பர் வந்து வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது அன்ஃபார்ச்சுனேட்லி உடஞ்சி போச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ. ஸோ அது மட்டும் பெண்டிங்கில் நிற்கிது. இப்போ இங்கே டேடி வந்துட்டு ரிவ்யூ சொல்லுவார். இப்போ முடிஞ்சிச்சா? இன்னும் முடியலையே. அவ்வளோதான். இப்போ இதில் ரிங்கு வைக்கணுமா? ஆமாம். இந்த ரியல் ரோஸ் இப்படி இங்கே இல்லை இது சீஷெல்ஸ் தீம், அவ்வளோதான். இதில் நான் வேறு எதுவும் போடுறதா இல்லை. சரி, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைம் எடுத்து. அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஐயோ, நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே, குட். தேங்க்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம வந்து 90% வேலையை வந்துட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்துட்டு இன்னும் 10% வேலை பாக்கி இருக்குது. நான் சொன்னேன் அந்த டாப்பர் வந்துட்டு ஒன்று புதுசாக வாங்கி செட் பண்ணணும். அதை நான் வந்துட்டு சுக்குநூறாக இப்படி உடச்சிட்டேன். எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி போயிட்டு உடையும்ட்டு. இது ஒரு 40 rupees or 45 rupeesக்கு தான் நான் வந்துட்டு வாங்கினேன். அண்ணா நகரில் சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வாங்கினேன். ஸோ திரும்பவும் அங்கே தான் போயிட்டு வேறு. ஸோ அதான் இது வந்துட்டு திரும்பவும் அந்த டாப்பர் மட்டும் வாங்கி ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் நான் வந்துட்டு இங்கே சைடில் எதனா ஷெல்ஸ் வந்துட்டு வைக்கலாமா அப்படின்னு வந்து யோசித்தேன். சரி, ஓவர் கிளம்ஸி ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கச்ச கச்சான் இருக்குமேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்படி இருக்குது. சொல்லுங்கள் மக்களே, எதனா வந்துட்டு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அது மாதிரி பண்ணலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துட்டு எதனா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இவ்வளோ நாள் கழித்து உருப்படியாக இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ டைம் என்ன தெரியுமா, 10:15 நைட் ஆயிடுச்சு. நான் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நடுவில் போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்தேன். கொஞ்சம் வந்துட்டு இன்றைக்கி லைட்டாக தெளிஞ்ச மாதிரி இருக்குது இப்போ தான். இருந்தாலும் வந்து ஒரு ஓரத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் சரியாயிடும். டைம் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பார்ப்போம். எத்தனை பேர் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டாலே வந்துட்டு நிறையா பேர் பார்க்க மாட்டீங்க. இது வந்துட்டு ஓவர் கேப் ஆகிடுச்சு, பயங்கர கேப் ஆகிடுச்சு, 1 month கிட்ட. ஸோ அதனால் பார்ப்போம். இட்ஸ் ஓகே. எனக்கு இந்த பிரேக் வந்துட்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு ஓவராக இழுக்காமல் இந்த வீடியோவை இங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். நான் போயிட்டு படுத்துகிட்டே வந்து சீரீஸ் எதனா பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பேசிக்கலி நான் வந்துட்டு இந்த மூவிஸ் பார்க்குறது, சீரீஸ் பார்க்குறது அந்த மாதிரி கிடையாது. பட் இப்போது கொஞ்சம் வந்துட்டு சீரீஸ் பார்க்கலாம், மூவிஸ் பார்க்கலாம், கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ் மூவிஸ்லாம் பார்ப்பேன், பட் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்துட்டு சரி பார்க்கலாமே அப்படின்னு பார்ப்பேன். மூவிஸே எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தையே வந்துட்டு நான் 3 நாள் 4 நாள் வச்சு பார்ப்பேன். பாஸ் பண்ணி அவ்வளோதான். போதும், நான் வந்துட்டு முடிச்சுக்கிறேன். போயிட்டு படுத்துட்டு எதனா ஒரு சீரீஸ் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஓகேவா? நீங்களும் வந்துட்டு ஐ ஹோப் உங்கள் டேவும் நல்லா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வளராமல் போயிட்டு நான் படுக்கிறேன். ஓகே, பை மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.